வணக்கம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் அறிவியல் பகுதி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். புக் பேக் கொஸ்டின் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது சமூக அறிவியல் பகுதி இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சமூக அறிவியல் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வரலாறில் ஒரு 4 பாடமும், புவியியலில் ஒரு 2 பாடம், குடிமியலில் ஒரு 2 பாடம் வரிசையாக நம்ம பார்த்துருப்போம். வரலாறு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாடம் வந்து வரலாறு என்றால் என்ன. வரலாற்றில் காலம் அப்படின்னா இதை எப்படி இது போட்டிருக்காங்கன்னா, கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு கிபின்னா. இதை எப்படி பிரிப்பாங்கன்னா, கிமுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ரிவர்ஸில் போகும். எப்படின்னா 2500, 2000, 1500, 1000, 500, 0 இப்படி வரும். திரும்ப கிபி ஸ்டார்ட் ஆகும்போது 500, 1000, 1500, 2000, 2500 அப்படி போகும். இதைத்தான் இது தெளிவாக பார்த்துக்கிறணும். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. தகவல் பேழை. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஆகும். இந்தியாவில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. புர்ஜஹோம், மெஹர்கர், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், பெம்பேட்கா, லோத்தல், ஹன்சாகி பள்ளத்தாக்கு, பிரம்மகிரி, நெல்லூர், பையம்பள்ளி, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர். தகவல் பேழை. நாணயவியல். நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல். கல்வெட்டியல். எழுத்து பொறிப்புகளின் பற்றிய படிப்பு கல்வெட்டியல். பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமைமிக்க பேரரசர் அசோகர். தெளிந்து தெரிவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அசோகரை பற்றி கிட்டத்தட்ட அவரோட பிஹேவியரு, அவரோட அரசாட்சி முறை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. போர் திறனை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரோட அரசியல் எப்படி எந்தளவுக்கு அவர் ஆளுமை பண்ணார், மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர்தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முகத்திரையிலிருந்து பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகர் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் இந்த 3 பேரை வந்து அசோகரை பற்றி படிக்கும்போது மறந்துடவே கூடாது. திரும்ப சொல்கிறேன், வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஆன்சர் என்னது? சார்லஸ் ஆலன். அவர் ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. இதுதான் சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் தூண். மீள்பார்வை. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள்,
புதை படிமங்கள் மற்றும் அகழாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள லட்சணையாகும். கலைச்சொற்கள்: சோர்சஸ் ஆதாரங்கள், ஏன்சஸ்டோர்ஸ் முன்னோர்கள், தர்மா தம்மா மௌமெண்ட் நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, ஹிஸ்டாரியன் வரலாற்று ஆசிரியர். சரி, இந்த புக் பேக் கொஸ்டினை வந்து நம்ம கடைசியாக பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு தனியாக பார்ப்போம். அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். அடுத்த பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக மனிதகுலம் உருவான வரலாற்றை அறிந்து கொள்ளல், வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழ்தல் வரையிலான மனித பரிமாணத்தின் வெவ்வேறு கட்டங்களை பயில்வது, வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் கற்கருவிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், நெருப்பு மற்றும் சக்கரத்தின் பயன்பாட்டை புரிந்து கொள்ளல், பழங்கால மனிதர்களின் குகை ஓவியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளல். ஆரம்பத்திலிருந்து வந்திருக்காங்க. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோன்றியது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினான். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் ஆரம்பித்தது. தற்கால மனிதன் இப்படித்தான் இருக்கார். வரிசையாக போட்டிருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் மனிதர்கள் பரவினார்கள்னு கேட்டால் சொல்ல தெரியணும். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. மனிதன் எப்போ நடந்தான் அப்படின்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நடந்தான் அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். எப்போ வேளாண்மை தொடங்கினாங்க? 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கினாங்கன்றது சொல்ல தெரியணும். நாகரிகத்தின் தோற்றம் ஆரம்பித்து 5000 ஆண்டுகள் ஆகுது, அது சொல்ல தெரியணும். சரி, உங்களுக்கு தெரியுமா மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். இதில் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி நிலைகள் போட்டிருக்காங்க. அடுத்தது தகவல் பேழை. அந்த வளர்ச்சி நிலைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க புக்கில். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. உங்களுக்கு தெரியுமா குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. தகவல் பேழை. மானுடவியல். ஆர்த்ரோபாலஜி. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கிய ஹோமோசேப்பியன்களின் இடப்பெயர்ச்சி எப்படின்னு இந்த இது போட்டிருக்காங்க. இந்த டிராயிங்கை தெளிவாக பாருங்கள். அடுத்தது மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹேபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் யுரேசியா
அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவங்க. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சீனா, ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். திரும்ப சொல்கிறேன். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹேபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் யுரேசியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சீனா, ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். சிந்தனை வினா: இவர்கள் ஏன் வேட்டையாடியாக சேகரிப்பாளர்களாக ஆனார்கள்? நில அமைப்பு அதில் முக்கிய பங்கு வகித்ததா? சரி, வேட்டையாடும் வழிமுறைகள் போட்டிருக்காங்க. குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல், அடுத்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றும் உள்ளது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வரையப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள்: கீழ்வலை விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது, உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கோவை மாவட்டம் குமுதிபதியில் இருக்கிறது, கோவை மாவட்டம் மாவடைப்பு, அடுத்தது கரிக்கையூர் நீலகிரியில் இருக்கக்கூடிய பொறிவரை. இதெல்லாம் அந்த ஓவியங்கள் கொடுத்துருக்காங்க. அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல் உலகின் முதல் விவசாயிகள். அடுத்து மீள்பார்வை பார்த்துருவோம். மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்களின் துணையுடன் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள். வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள். சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது. தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன. கலை சொற்கள்: டைம் மிஷின், கால இயந்திரம், இவால்யூஷன், பரிணாம வளர்ச்சி, பிரிடாட்டியர், இடித்து இறை பிடித்துண்ணி, பிரிடாட்டோர், இறை பிடித்துண்ணி, ஃபுட் பிரிண்ட்ஸ், காலச்சுவடு. அடுத்தது ஹிடஸ், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல். மில்லியன், 1,00,000, அதாவது 1 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம். நோமாடு, NOMAD, நோமாடு நாடோடி. பார்டர், பண்டமாற்று முறை, பார்டர்னா பண்டமாற்று முறை. ப்ரே அப்படின்னா இறை. தேங்க்யூ.